இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷப் பண்ட் ட்ரேடட் டு சிஎஸ்கேன்னு சொல்றாங்களே, இது உண்மையா இல்ல பொய்யான்னு தான். லாஸ்ட் 2 சீசனா டிசியோட பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த டீமோட டைரக்டர் சௌரவ் கங்குலி ரிக்கி பாண்டிங்க ஹெட் கோச் பதவியில இருந்து நீக்கிட்டாரு. அதில் அதிருப்தி அடைந்த ரிஷப் பண்ட் டீம் விட்டு வெளில வர போறதா தகவல் வந்துச்சு. அதை அடுத்து நம்ம ரிஷப் பண்ட் டிசில இருந்து சிஎஸ்கேக்கு வர போறதா நிறைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ல தகவல் வருது. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. போன ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் ஜிடி கிட்ட இருந்து ஹார்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணாங்க. அதனால இந்த விஷயத்த என்னால நம்பாம இருக்க முடியல. சரி, இப்ப இந்த விஷயம் உண்மையா இருக்குமா இல்லையான்னு பார்ப்போம். டிசி வந்து ஸ்ரேயஸ் ஐயரை வெளில விட்டதே ரிஷப் பண்ட்டை கேப்டன் ஆகிறதுக்காக தான். சோ டெல்லி கேபிட்டல்ஸ் அவ்வளவு சீக்கிரமா ரிஷப் பண்ட்டை வெளில விட மாட்டாங்க. ரிஷப் பண்ட் டிசிலே கேப்டனா தான் இருக்காரு. சோ அவர் கேப்டன்சி கொடுக்காம சிஎஸ்கே வர வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. போன ஐபிஎல் சீசன்ல தான் சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாது கேப்டன்சி கொடுத்தாங்க. அவரை தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஃபியூச்சரா பாக்குறாங்க. சோ வந்து ரிஷப் பண்ட் ட்ரேட் வந்து பாசிபிள் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏயா கவலைப்படணும்? அமித் மிஸ்ரா கிட்ட ரீசெண்டா எடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, கோலி வந்து புகழ் வந்ததுக்கு அப்புறம் அவர் மாறிட்டாரு, பழைய மாதிரி அவர் இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்தியன் டீம்ல எடுக்கலையாமா. யார் சார் இவரு? இவரு தெரியல, இவரு தெரியலையே. இவர் தான் இந்தியன் சேன்வான் அப்படின்னு யாரோ அவரோட ஆள் மனசுல வந்து நம்ப வச்சிருக்காங்க. அஸ்வின் ஜடேஜாவை தாண்டி இவரை எடுக்கணுமா? அப்படி எடுக்கலன்னா மரியாதை தரலன்னு சொல்லுவாராம். சரி, இதாச்சும் அவரை டீம்ல எடுக்கல, வன்மத்துல பேசிட்டாருன்னு நினைச்சு விட்டுறலாம். ஆனா 41 வயசுல 29 வயசு சஞ்சு சாம்சனுக்கு வயசாச்சுன்னு சொன்ன பாரு. நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.